ஹலோ மூவி லவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஜோ அப்படிங்கிற ஒரு தாத்தா பேங்க்குள்ளே போயிட்டுருக்காரு. மேனேஜர்கிட்ட அவருக்கு வந்து ஃபோர்க்ளோஷர் லெட்டரை காமிச்சு, என்னது இது, நான் லோன் எடுக்கும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடல, ஆனால் இப்போ வந்து ட்ரிபிள் மடங்காக இருக்கே, நான் இவ்வளோ கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் லோன் வாங்கும்போது கேம்பெயின் போயிட்டு இருந்தது, ஸோ டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுத்துருந்தோம், ஆனால் இப்போ அப்படி இல்லை, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்டி ஆகணும், அதாவது 3 மடங்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஜோ கேட்குறாரு. மேனேஜரும் ஆமாம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அங்கே பேங்க்கை திருடுறதுக்காக ஒரு முகமூடி போட்டு 4-5 பேர் பேங்க்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. துப்பாக்கியை மேலே நோக்கி சுட்டு எல்லோரும் கீழே படுங்க, அப்படியே எல்லோரும் படுங்க அப்படின்னு கத்துறாங்க. இந்த தாத்தாவும் படுத்துடுறாரு. கீழே படுத்து கை கால் ரெண்டையுமே தூக்க சொல்கிறாங்க. இவர் வயசானவர் இல்லையா, அதனால் அவரால் சரியாக இது பண்ண முடியல, மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இவர் துடிக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு திருடன் மட்டும் வந்து, நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தாத்தாவும் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. கையில் இருந்த ஒரு லெட்டரை தூக்கி கொடுத்து, இந்த மாதிரி இந்த பேங்க் மேனேஜரை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட வேறு பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த தாத்தா அவனோட கழுத்தில் இருக்கிற அந்த டாட்டூவை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் கையில் இருக்கிற பணத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த திருடன் வேணாம், அவங்கள மாதிரி வயசானவங்கள கவனிச்சுக்கிறது தான் இந்த சமுதாயத்தோட கடமை, உங்ககிட்டேருந்து வேணான்னு சொல்கிறான். அதே சமயம் இந்த மேனேஜர் என்னை இப்படி ஏமாத்துறான்னு அந்த ஜோவும் சொல்கிறாரா. உடனே போய் அந்த திருடன் மேனேஜர் அடிச்சுட்டு அவன் கையில் இருந்த பணத்தை பூரா பிடிங்கிட்டு போயிடுறான். இவ்வளோ அசால்ட்டாக வந்து திருடிட்டு போயிடுறாங்களே, இந்த ஜோக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்து அங்கே வந்த போலீஸ்காரங்க கிட்ட அவர் பார்த்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த டாட்டூவை வச்சு இந்த டாட்டூ எங்கே போட்டாங்க அப்படிங்கிறத விசாரிச்சோன்னா அந்த திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு ஜோ சொல்கிறாரு. ஆனால் இந்த போலீஸ்கார பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஓகே, இந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வரலான்னா அவங்களோட பொண்ணும் ஜோவோட பொண்ணும் பேத்தியும் வராங்க. இந்த பேத்தி செம்ம எக்ஸைட்டடாக தாத்தா கிட்ட அங்கே என்ன நடந்தது, திருடங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. இந்த தாத்தாவும் பார்த்ததெல்லாம் சொல்கிறாரு, அந்த டாட்டூ விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி விடுங்கப்பா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி பொண்ணு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நியூஸில் இது ஓடிட்டுருக்கு, இந்த பேங்க் ராபரி பற்றி தான் ஓடிட்டுருக்கு. இந்த தாத்தா சொன்னப்போ எதையும் கண்டுக்காத மாதிரி இருந்த அந்த போலீஸ்காரன் அதை வந்து தானே கண்டுபிடிச்ச மாதிரி எல்லார்ட்டையும் ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கட் பண்ணால் அது இங்கே தாத்தாவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வில்லி, ஆல்பர்ட். வில்லி வந்து எல்லாருமே பென்ஷனர்ஸ் தான், ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பார்க்கில் சந்திக்கிறாங்க 3 பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா இவ்வளோ அசால்ட்டாக வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸும் வருது. அதாவது பென்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வேலை பார்த்து ரிட்டையர் ஆன கம்பெனி வந்து இப்போ நியூயார்க்லேருந்து வியட்நாமுக்கு ஷிஃப்ட் ஆகிறனால அவங்களால இனிமேல் இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் பென்ஷன் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் 3 பேரும் ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ சொல்கிறாரு, நம்ம வந்து கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மற்றவங்க 2 பேர் சொல்கிறாங்க, நம்ம கோர்ட்டு கேஸு அலையிறதுக்குள்ளே நம்ம வாழ்நாளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கும் சரின்னு படுது. அப்போ ஜோ இருந்துட்டு சொல்கிறாரு, நம்ம 3 பேர் சேர்ந்து பேங்க்கை திருடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 3 பேர் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் கதைக்காகாது, நான்லாம் இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரு தபால் வந்திருக்கு. அதாவது ரெட் கலர் நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது இன்னும் 1 மாதத்தில் இவர் ஹவுசிங் லோனுக்கு உண்டானது இஎம்ஐஸை கட்டலை அப்படின்னா வீடு ஜப்தி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. அதை கட் பண்ணால் அடுத்த சீனில் வில்லி வந்து டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து டோனர் கண்டுபிடிச்சாகணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்டு டோனர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. வில்லியும் கண்டிப்பாக நான் என் பொண்ணுக்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணி இங்கிட்டு சாயங்காலமே வில்லி அவரோட பேத்திக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பேசுகிறாரு. நார்மலாக மட்டும் பேசுகிறாரே தவிர இதை பற்றி எதுவுமே சொல்லலை. தனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, டோனர் வேணுங்கிற விஷயத்த சொல்லலை. அவருக்கு கேட்கணும்னு மனசு வரல. அதை கட் பண்ணால் அடுத்த சீனில் ஆல்பர்ட்டை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு சாக்ஸஃபோன் பிளேயர். இவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. இவர் ஒரு வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துட்ருக்காரு சாக்ஸஃபோன் ஒரு பையனுக்கு. அவனுக்கு சாக்ஸஃபோன்னாலே பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த வீட்டில் அந்த பையனோட பாட்டி இருக்காங்க, ஆனி. அவங்களுக்கு இந்த ஆல்பர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே இவர்கிட்ட ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஆல்பர்ட்க்கு ரிலேஷன்ஷிப்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாதனால அவங்க இல்லை, நான் இதுக்கெல்லாம் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவார். இங்கிட்டு நம்ம ஜோ தாத்தா பேத்தியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வராரு. இப்போ பேத்தி பேப்பரை காட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பயாலஜியில் நல்ல கிரேட் எடுத்துட்டேன், நான் கேட்ட மாதிரி எனக்கு பப்பி வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போனா அடுத்து நம்ம வில்லி தாத்தாவோட பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாட்சோட டயலில் பேத்தியோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வாங்கி தராங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜோ தாத்தா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சோன்னா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து பேங்க்கை ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. நம்மளால் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, நான் வந்து இதை பண்ணலைன்னா
வீடு ஜப்தி ஆயிரும், என் பொண்ணையும் பேத்தியையும் நான் எங்கே இது பண்ணுவேன், நம்மளுக்கு நான் எய்தர் ரெண்டு ஆப்ஷன் தான் நடக்கும். ஒன்று பிளான் பண்ண மாதிரி திருடிட்டோன்னா லைஃப் செட்டில் ஆகிடலாம், நம்ம ரிட்டையர்மெண்ட் பற்றி இன்றைக்கி கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை ஒஸ்ட்டு சினாரியோ, ஒருவேளை நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஜெயிலேயே. இந்த வயசுக்கு மேலே நம்ம வெளியில் இருந்தானே உள்ளே இருந்தானே அப்படின்னு சொல்லி ஜோ வந்து 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. வில்லி வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாரு, ஆனால் ஆல்பர்ட்டுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகலை. அதை கட் பண்ணால் ஒரு வழியாக இந்த 2 பேரும் ஜோவும் வில்லியமும் பேசி இவரையும் ஆல்பர்ட் தாத்தாவையும் ஓகே பண்ண வச்சிடறாங்க, சம்மதிக்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் 3 பேர் சேர்ந்து ஒரு ட்ரையல் பார்க்க வராங்க. நம்ம ஆனி ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் திருடுறதுக்காக வராங்க. வில்லியும் ஜோவும் முதல்ல உள்ளே வந்துடுறாங்க, பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடியே இவர் ஆக்சுவலாக ஆல்பர்ட்டு கார்லேயே இருக்கணும், இவங்க திருடிட்டு வரணும், காரில் எஸ்கேப் ஆகிறது தான் பிளான். ஆனால் ஆல்பர்ட் தாத்தாவும் பின்னாடியே வந்துடுறாரு, ஆனி கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வில்லியும் ஜோவும் திருடிட்டு இருக்காங்க. திருடிட்டு இருக்கிற போதே செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு வெளியில் இவர் ஓடி வரதை பார்த்து பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க செக்யூரிட்டி கார்டு. என்னடா இது காரில் ஆளை காணாமேன்னு பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க 2 பேரும். டக்குன்னு இந்த ஜோ தாத்தா என்ன பண்ணுறாரு, கஸ்டமர்கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. பின்னாடியே செக்யூரிட்டி கார்டும் ஓடி வராங்க. ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டு ஆக்சுவலாக ஆல்பர்ட் தாத்தா திருடி இருக்க மாட்டார், ஆனால் இவங்க கூட வந்தனால அவரும் மாட்டிக்குவார். கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ஓனர்கிட்ட உட்கார வச்சா அவர் சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க பண்ண சேட்டையெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் எதுவும் சொல்லலை. சரி அது எதுவும் பண்ணலை, இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டுட்டு டிஸ்கவுண்ட் வச்சு கொடுக்குறாரு, இதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரிலாம் திருடாதீங்க, அட்லீஸ்ட் என் கடையில் திருடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் 3 பேரையும் விட்டுறாரு. ஆல்பர்ட் செம்ம கடுப்பாகி கார் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடுறாரு, ஜோவையும் வில்லியையும். இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம யாராவது ஒரு ப்ரொஃபஷனலை வந்து கண்டுபிடிக்கணும், ப்ரொஃபஷனலாக திருடுறவங்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஜோ சொல்கிறாரு. ஜோ வேகமாக தன்னோட மருமகன்கிட்ட வராரு. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக க்ரைம் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்துங்க, நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி ஜோ அவரோட மருமகன்கிட்ட கேட்குறாரு. ஆனி ஆல்பர்ட் கிட்ட கேட்குறாங்க, திரும்பவும் ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்பர்ட் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாக இல்லை, ஆனால் நம்ம ஒன்றா இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. திரும்ப வழக்கம் போல் 3 பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னென்னா நம்ம ஜோ தாத்தாவை ஏமாத்தின அதே பேங்க் தான் இப்போ இவங்களோட பென்ஷன் பேத்தியை மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்புறாங்க. 3 பேரும் ஒரு சேரிட்டி ஒர்க்குக்கு வாலண்டியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேட் வழியாக உள்ளே போகிறாங்க. போய் மாறு வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து வேறு ஒரு திருட்டு வண்டி எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போயிடுறாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்த்தா இவங்க சேரிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் வந்து அங்கேருந்து இவங்க கிளம்புனதே தெரியாது. 3 பேரும் 3 விதமான மாஸ்க் போட்டுட்டு பேங்க்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. எல்லோரும் பயந்து அரண்டு கீழே விழுந்துடுறாங்க. கார்டு வந்து தன்னோட துப்பாக்கியை தவற விட்டுறாரு. டெல்லர் கேஷியர் வந்து கேஷ் எல்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சு இன்னும் ரெடி பண்ணுறாரு, பணத்தை ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஒரு பாப்பா அங்கே இருக்கிற பாப்பா பயந்து போய் தன்னோட பொம்மையும் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி இது பொம்மையை கொடுக்க போகுது. ஆனால் அந்த வில்லி தாத்தாங்க வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. இந்த பாப்பா உடனே மாஸ்க்கை கலட்ட பார்க்கும், ஆனால் அதுக்குள்ளே அவர் சுதாச்சிருவார். மீன் டைம் அவருக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி ஆயிரும்.
இந்த கேப்பை யூஸ் பண்ண மேனேஜர் என்ன பண்ணுவார், அலாமையும் அடிச்சு விட்டுட்டு பக்கத்தில் இந்த கார்டோட துப்பாக்கி எடுத்து கடகடன்னு சுட ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் ஒரு துப்பாக்கி குண்டு கூட இவங்க 3 பேர் மேலேயும் படாது. துப்பாக்கியெல்லாம் சுட்டு முடிச்சதும் இவங்க பயத்தை விட்டுட்டு தான் போவான், நான் அவங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜோ வந்து முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டிக்கல. சிசி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.